அதை நல்லா போட்டு வதக்கிடணும். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இதில் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடணும். நல்லா தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து சாம்பார் இது போடும், மிளகாத்தூள் போடணும். தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அது கொஞ்சமாக போடணும். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டால் தான் அது கருக்காமல் இருக்கும். இப்போ அதை அப்படியே சேர்த்துடணும். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு துவரம்பருப்பு முதலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வடிகட்டி, தண்ணியெலாம் வடிகட்டி அந்த பருப்பு மட்டும் எடுத்து போட்டுடணும். அதன்